என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரி கவலையா இருக்கு. இல்லை, எனக்கு இப்போ 12 வயசு முடிஞ்சு 13 வயசு நடக்க போகுது. அதுக்கு என்ன இப்போ? இல்லைடா, அது அது என்னவோ கர்ப்பப்பை புற்றுநோய் வரக்கூடாதுன்னுட்டு ஹெச்பிவி வேக்சினேஷன் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்களாம்மா கவர்மெண்ட்டில். ஏய் குட்ரி, ரொம்ப நல்ல விஷயம். போடுறதானே? போடலாம்டா, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல் பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்கே. என்னடி சொல்ற? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது 2020 கொரோனா வந்துச்சு இல்லையா? ஆமா. அந்த கொரோனாவே தானாக வரல, இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் கண்டவெல்லாம் உருவாக்குனானுங்க. அது க்யூர் ஆகிறதுக்கு கூட அந்த ஊசியை, இந்த தடுப்பூசியை கூட அவனுங்க தான் கண்டுபிடிச்சானுங்க சொன்னானுங்க இல்லையா? ஏய் ஆமாண்டி. அப்போ இந்த கர்ப்பப்பையோட புற்றுநோய் வரக்கூடாதுன்னுட்டு ஹெச்பிவி வேக்சினேஷன் போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இதில் ஏதாச்சும் சதி இருக்குமோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குதுடா. அப்படி ஒன்று இருக்குதாடி? அந்த கொரோனா போட்ட தடுப்பூசினால் எனக்கு திடுக்கன்னுட்டு கால் வலி வருது, என்னவோ வயசானவ மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இப்போவே கண்ட நோய் வருது, கண்ட வலிங்க வருது, சின்ன சின்ன வேலை கூட என்னால் செய்ய முடியலடா. நீ சொல்றது கரெக்டு தாண்டி. இந்த புற்றுநோயோட வேக்சினேஷன் நல்லதா இருந்துச்சுன்னா சரி, இதுலயும் ஏதாச்சும் சதி வந்தா என்னடி பண்றது? ஆமாண்டா, இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் தோணு இருக்குதா கமெண்ட் பண்ணுங்க. நான் போட்டுக்கிறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 26 வயசு ஆகுது, எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்ஸ்டீன் ஃபைல் பார்த்துட்டு பயங்கரமாக பயமாகுது. நான் ஒன்று சொல்கிறேங்க, அவுட் சைடில் இந்த பீஸா பர்கர் கண்டதையும் தூண்டுறது விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த மாதிரியான உங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வராதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, வேணான்ல, எப்போ ஒரு வாட்டி சாப்பிடுங்க. டெய்லி கண்டபடி கண்டது சாப்பிட்டா இதெல்லாம் வரோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.